கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமான வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்றும் அவன் கூறுகிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை சந்தோஷப்படுத்தும் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த சேவையில் ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை செய்ய தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒரு நாள் நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது 23ஆம் சங்கீதத்தை பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் என் உள்ளத்தில் ஒரு வாஞ்சையை தந்தார். அன்று நான் பிரசங்கிக்கும்படியாய் எடுத்த தலைப்பு கர்த்தர் என் மெய்ப்பர் என்கிற தலைப்பு தான். ஆனால் என் உள்ளத்தை அதிகமாய் தொட்ட வார்த்தை நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற வார்த்தை. நான் தாழ்ச்சி அடையேன். எத்தனை ஒரு அருமையான வார்த்தை! தாவீது மிகுந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் தாழ்ச்சி அடையேன். உலகம் எங்கும் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பெரிய பிரச்சனை என்ன? தாழ்ச்சி அல்லது குறைவு. இந்த வேளையில் சிருஷ்டிப்பின் காரியம் என் நினைவில் வருகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பில் மனிதன்தான் பிரதானமான சிருஷ்டி என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் மனிதனை தம்முடைய சிருஷ்டிப்பின் கடைசியாக அவனை சிருஷ்டித்தார். 1ஆம் நாளிலே வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், 2ஆம் நாளிலே ஆகாய விரிவை உருவாக்கினவர், 3ஆம் நாளில் வெட்டாந்தரையை உருவாக்கினார், 4ஆம் நாளிலே சுடர்களை உண்டாக்கினார், 5ஆம் நாளில் மச்சங்களையும் பறவைகளையும் அவர் உருவாக்கினார், 6ஆம் நாளில் காட்டு ஜந்துக்கள், ஊரும் பிராணிகள், சகல மற்ற ஜீவராசிகளையும் படைத்து கடைசியாக நமது சாயலின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை அவர் உருவாக்கினார். தேவனுடைய பிரதான சிருஷ்டியாகிய இந்த மனிதனை ஆண்டவர் ஏன் கடைசியாய் படைத்தார்? நான் சிந்தித்த போது ஆதாம் உருவாக்கப்பட்ட உடனே அவனுக்கு என்ன தேவையோ எல்லாம் அங்கே இருந்தது. அவன் கேட்ட எந்த ஒரு காரியமும் இல்லை என்று தேவன் சொல்ல முடியாத நிலையில் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்போதும் குறைவற்றவனாய் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் அவனுக்காக உருவாக்கி அதன் பிற்பாடு அவனை உருவாக்கினார். தேவனுடைய கரிசனையை பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் நாம் குறைவற்றவர்களாய் எந்த ஒரு குறைவையும் அனுபவியாத நிலையில் எல்லா விதமான சம்பூரணத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கும் போது ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு என்கிற நிலை வர வேண்டும்? குறைவு என்பது ஒருவரும் விரும்பாத ஒன்று. எந்த ஒரு காரியத்திலும் நாம் குறைவுபட்டு போவதை நாம் விரும்பவில்லை. ஆனால் இன்று மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லும் போது எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனத்தில் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். என் ஜனங்கள் திருப்தி அடைவார்கள். ஆனால் இன்று சபைகளிலே பொதுவாக எந்த சபைகளிலே சென்றாலும் சாட்சி நேரத்தை நான் கூர்ந்து கவனிப்பது உண்டு. அந்த சாட்சியிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் சொல்லுகிற அந்த சாட்சியிலே தங்கள் குறைவை பற்றி தான் சொல்லுகிறதை என்னால் கேட்க முடிந்தது. நிறைவின் ஒரு அனுபவ சாட்சியை ஒன்றோ ரெண்டோ பேர் சொல்லுகிறார்களே அல்லாமல் மற்ற யார் சாட்சி சொன்னாலும் எல்லாருடைய சாட்சியும் அங்கே குறைவு 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 என்கிற நிலைதான் அந்த சாட்சியிலே வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று இருக்கும் போது தேவனுடைய வார்த்தை பொய்யோ?
ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இன்று மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைவு என்கிற இந்த அனுபவம் ஏன் வர வேண்டும்? இது ஒரு சிந்திக்க வேண்டியதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஒரு அருமையான உவமையை சொல்லியிருக்கிறார். கெட்ட குமாரன் சரித்திரம் என்று நாம் அதை சொல்லுவோம். அருமையான ஒரு செல்வ சீமான். அந்த செல்வ சீமானுக்கு 2 பிள்ளைகள். 2வது குமாரன் தகப்பனிடத்தில் வந்து ஒரு நாள் கேட்கிற ஒரு காரியம், தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை நீர் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். தகப்பனின் உள்ளம் எத்தனை வேதனைப்பட்டதோ தெரியாது. மகன் விரும்பியது போல ஆஸ்தியை அவனுக்கு கொடுத்து விட்டார். தூர தேசம் சென்றான். இஷ்டம் போல அவன் ஜீவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அவன் குறைவுபட தொடங்கினான். தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற இளைய குமாரன் வாழ்க்கையிலே ஒரு தொடக்கம். என்ன தொடக்கம்? அது குறைவுபடுதலின் தொடக்கம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசத்தின் குடியானவனிடத்தில் போய் அவன் ஓட்டிக்கொண்ட காரியம், அவனை பன்றியை மேய்க்கும்படியாய் அனுப்பின காரியம், பன்றி தின்கிற தவிட்டினால் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாய் இருந்தது. அதுவும் கிடையாத நிலையில் உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பித்த போது அவனுக்கு புத்தி தெளிகிறது. தகப்பன் வீட்டை குறித்து அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்கள், ஆனால் நானோ பசியினால் சாகிறேன். தீர்மானம் எடுத்தான். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் சென்று, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலை ஆட்களில் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று அவன் அங்கே அபயமிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு காலத்தில் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. ஆனால் இப்போது அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடந்து வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த தகப்பன் அவனை வெளியே நிறுத்தி வைத்து ஏன் வந்தாய் என்று கேட்கவில்லை. அன்போடு அணைத்தார். அவனை முத்தம் செய்தார். அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தார். இந்த பகுதியிலே நீங்கள் ஒரு வார்த்தையை சிந்திக்க வேண்டும். என்ன அந்த வார்த்தை? அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். முதலாவது ஒரு தொடக்கத்தை சொன்னேன். தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற போது அவன் வாழ்க்கையிலே குறைவுபடுதலின் தொடக்கம். இப்போது தகப்பனை வந்து சேர்ந்த போது அவன் வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் தொடக்கம் ஆரம்பமாகின்றது. அதுவும் தொடக்கமே கொளுத்த கன்றிலே ஆரம்பிக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது ஆணித்தரமாய் சொல்லுகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த குறைவற்ற இந்த நன்மை ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டுமானால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாரோடு கூட இருக்கிறோம்? அந்த இளைய குமாரன் அந்த செல்வ சீமானுடைய குமாரனாய் இருந்த போதிலும், தகப்பனை விட்டு அவன் தூரமாய் இருந்த போது அவன் தாழ்ச்சி உள்ளவனாய் குறைவடைந்தவனாய் அவன் காணப்பட்டான். எப்போது எழுந்து தன் தகப்பன் அண்டை கடந்து வந்தானோ, தகப்பனோடு சேர்ந்து கொண்டானோ, அவன் வாழ்க்கை இப்போது ஒரு குறைவற்ற சந்தோஷம் நிறைந்ததான ஒரு ஜீவியமாக மாறியதை நாம் இங்கே காண்கிறோம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? குறைவு குறைவு என்று சொல்லுகிறோமே, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு? நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன். தமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இது ஏன் ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறது? நாம் விரும்புகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே. அடிக்கடி நான் சபையில் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய தேவன்
நம்மை குறித்து விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ? இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ? அவர் ஏராளமாய் கொடுக்க விரும்புகிறவர், தாராளமாய் கொடுக்க விரும்புகிறவர், நிரம்பி வழியத்தக்க விதமாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற, அப்படிப்பட்ட தேவனின் பிள்ளைகளாக இன்று கருதப்படுகிற நம்முடைய வாழ்க்கை இன்று ஏன் ஒரு ஆசீர்வாதம் மற்ற நிலையில் காணப்பட வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைய குமாரன் இப்போது குறைவற்ற நிலையில் அவன் சந்தோஷம் உள்ளவனாய் காணப்படுகிறான். நான் தாழ்ச்சி அடையேன். உண்மையாகவே இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டுமானால் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பொதுவாக சபையில் சாதாரணமாக சொல்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. மார்த்தாள், மரியாள் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம். முதல் முறையாய் ஆண்டவர் அந்த வீட்டில் செல்கிறார். மார்த்தாள் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இந்த மார்த்தாளுக்கு மரியாள் என்னும் பேருள்ள ஒரு சகோதரி இருந்தாள். என்னுடைய வார்த்தையை சற்று நீங்கள் ஆழமாக கவனிக்கும்படி அன்பாக வேண்டுகிறேன். முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது யார்? மார்த்தாள். மார்த்தாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவளாய் இருந்த போதிலேயும் அவள் வாழ்க்கையிலே வருத்தம் நிறைந்ததான ஒரு நிலை. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தாள் என்று நாம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த மார்த்தாளுக்கு ஏன் வருத்தம்? நம்முடைய ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறவர். ஆனால் இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற மார்த்தாளின் வாழ்க்கையிலே வருத்தம் நிறைந்ததான ஒரு நிலம். மாத்திரமல்ல, அவள் இயேசு மண்டையிலே வந்து குறை சொல்லுகிறவளாய் இருக்கிறாள். தன் சகோதரியை குறித்து குற்றம் சுமத்துகிறவளாய் இருக்கிறாள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் வாழ்க்கையிலே குறை கூறும் சுபாவம், குற்றப்படுத்தும் சுபாவம். ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அந்த வார்த்தையையும் சிந்தியுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்த கவலை, கலக்கம். மரியாளை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்திக்கும்படியாய் அதை மறுபடியும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். மார்த்தாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதிலேயும் மார்த்தாளுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு நீண்ட இடைவெளி. கர்த்தராகிய ஆண்டவரை ஒரு பக்கம் உட்கார வைத்துவிட்டு அவள் தன்னுடைய வேலையை செய்யும்படி பின்பகுதியிலே சென்று விட்டாள். மார்த்தாளுக்கும் இயேசுவுக்கும் இடையில் நீண்ட ஒரு இடைவெளி. மரியாள் பிந்திதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். என்ற போதிலும் மரியாள் அமர்ந்திருப்பது எங்கே? இயேசுவின் பாதத்தில். மரியாளுக்கு குறைவு இல்லை. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் இங்கே தெரிந்து கொண்டாள். இயேசுவோடு அமர்ந்திருந்தபடியினாலே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் வாழ்க்கையிலோ அவள் இயேசுவை விட்டு தூரமாய் இருந்தபடியினாலே, இயேசுவுக்கும் அவளுக்கும் இடையிலே நீண்ட ஒரு இடைவெளி இருந்தபடியினாலே அவள் வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கவில்லை. ஆண்டவரோடு கூட இருத்தல். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம், நல்லது, சந்தோஷம். ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? சங்கீதக்காரனாகிய தாவீது 34வது சங்கீதத்தில் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை என்று அவர் சொல்லவில்லை, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இன்றைக்கு நாம் நம்மை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறோம், நல்லது. வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? யாருக்கு தாழ்ச்சி இல்லை, யாருக்கு குறைவு இல்லை, அவருக்கு
பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறோமா? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து தெளிவாக வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாக மல்கியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லும்போது, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இல்லை. எனவே மனுஷர் வாழ்க்கையிலே குறைவின் அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் குறைவுபட்டு இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. தம்முடைய ஜனங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவதையும் திருப்தி அடைவதையும் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தில் வாசம் பண்ணுகின்றதான திமிங்கலங்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனாலே தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிற போது அங்கே 4வது அதிகாரத்தில் 15வது வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிப்பது என்ன? எல்லாம் எனக்கு கிடைத்தது, சம்பூரணமும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைத்தது, சம்பூரணமும் எனக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை இது அல்லவோ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டிய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அவர் சொல்ல காரணம் என்ன என்று பார்க்கும்போது 2-3 வசனங்களுக்கு முன்பு நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் ஒரு அனுபவத்தை சொல்கிறார். எந்த நிலையிலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டே வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், குறைவுபடவும் திருப்தியாயிருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தராகிய தேவனாலே போதிக்கப்படும் அனுபவம் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும் போது, ஆண்டவருக்கு பயப்படும் போது, அவராலே போதிக்கப்படும் போது இவ்விதமான ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் குறைகளை நிறைவாக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தாவீதின் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய தேவனமாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்ததை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு முறை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். 3 நாட்களாக ஜனங்கள் அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 3ஆம் நாளில் ஆண்டவர் சீஷரை பார்த்து சொன்னார், இந்த 3 நாட்களும் இவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. அவர்கள் தூரத்திலே இருந்து வந்தவர்கள், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய பசியை குறித்து அவர் அக்கறை கொண்டவர். சீஷர்கள் இந்த வனாந்தரத்தில் நாங்கள் எங்கிருந்து ஆகாரத்தை கொண்டு வர முடியும் என்று கேட்டபோது வேதம் நமக்கு தெரியும். கர்த்தர் அவர்களிடத்தில் இருந்த அற்ப உணவை கொண்டு அதை ஆசீர்வதித்து அந்த ஜனங்களை திருப்திப்படுத்தி அனுப்பினார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். எத்தனையாய் கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொன்னார், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கமடைவது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமாய் நம்மை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் திருப்தியை குறித்து அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? உண்மையாகவே ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை செய்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து அவரோடு வாழுகிறோமா? அவராலே போதிக்கப்படும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் தாழ்ச்சி அடைய தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மையும் ஆசீர்வதித்து ஒரு நிறைவின் ஜீவியத்தை நமக்கும் தந்தல்வராக. ஆமேன், ஆமேன்.